Hey guys, how are you all doing? I am doing good. You're watching me on Sheeru's Dining. இன்றைக்கி எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு டேன்னு கூட சொல்லலாம். இப்படிலாம் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு எனக்கே தெரியல. என் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க. இன்றைக்கி வந்துட்டு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் மேரேஜ் ஆகி 1000 டேஸ் ஆகுது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நீ இஃப்தாருக்கு எதுவுமே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம், நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்னதுன்னு பார்த்தா ஒரு இஃப்தார் பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஜைத்தூன்லேருந்து. சரி, உங்களுக்கும் இதை காமிக்கலாம். இதில் என்னென்னலாம் இருக்குது, எப்படி டேஸ்ட்டாக இருக்கா, ஒர்த் ஃபார் மணியா இல்லையா அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ நான் வந்து வீட்டிலே வந்துட்டு ஜூஸஸ், ஃப்ரூட் சாலட்ஸ், அப்புறம் இன்னும் கொஞ்சம் சில ஐட்டம்ஸ், டேட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ வெளியே வாங்குறதுனால வீட்டில் பெருசாக எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலை. ஸோ இன்றைக்கி வந்துட்டு இது எப்படி இருக்குங்கிறத ரிவீல் பண்ணலாம் நம்ம. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நாங்கள் வீட்டில் இருந்த டேட்ஸ், ஃப்ரூட் சாலட்ஸ், ஜூஸஸ் அதெல்லாம் வச்சு நோன்பு திறந்துட்டு தொழுக போயிட்டோம். தொழுதுட்டு வந்து தான் இஃப்தார் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணணும். இது தான் ஜைத்தூன்லேருந்து நம்ம வாங்கியிருக்கிற இஃப்தார் பாக்ஸ். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 449 இன்க்ளூடிங் டேக்ஸ் வருது. நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறா இருந்தாலும் ஆர்டர் பண்ணலாம். நம்ம ஆன்லைனில் ப்ரைஸ் செக் பண்ணும்போது 439 வந்துச்சு, ஒரு 10 ருபீஸ் கம்மியாக வருது. நம்ம வந்துட்டு டேரெக்டாக போய் வாங்கியாச்சு. இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் இருக்கிறனால என் ஹஸ்பண்டே போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த ஃபோட்டோ பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. சின்ன வயசில் அத்தா அம்மா கூட எல்லோரும் சேர்ந்து உட்காந்து நோன்பு திறப்போம்ல, அந்த ஒரு ஃபீலிங் மாதிரி வந்துச்சு. இதை பார்க்க கம்ப்ளீட் ஒரு ரமதான் வைப்ஸ். நம்மளோட இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்கில் நம்ம 4th 5th ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும்போது இந்த மாதிரி ஒரு இமேஜஸ் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம மேம் சொல்கிற லெசன்ஸ் எல்லாம் இதை வச்சு தானே இமேஜின் பண்ணுவோம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பேக்கேஜிங். அதே மாதிரி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ உள்ளே இப்படி தான் இருக்குது. இப்போ வந்துட்டு ஒன்று என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க, காம்பேக்டான ஒரு குட்டி வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க, பிஸ்லரி வாட்டர் பாட்டில். தென் ஒரு ஜூஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, ட்ராபிக்கான பொமோகிரானட் ஃப்ளேவரில் ஒரு ஜூஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூஸ், அப்புறமா 2 டூத் பிக்ஸ், அப்புறம் ஜைத்தூன் ஸ்வீட் ஜீராஸ் கொடுத்துருக்காங்க நம்ம சாப்பிட்டோன்னே சாப்பிட்றதுக்கு. அப்புறம் வந்துட்டு 2 டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, பிளாக் டேட்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. அப்புறமா இது வந்துட்டு சமோசான்னு நினைக்கிறேன். எஸ், சமோசா தான் கொடுத்துருக்காங்க. இது என்ன சமோசான்னு தெரில. நல்லா க்ரன்ச்சி அவுட்டர் லேயராக, கிறிஸ்பி அவுட்டர் லேயராக இருக்குது. என்னென்னு நம்ம சாப்பிடும்போது என்னென்னு பார்க்கலாம். இது வந்து கட்லரிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா எடுக்கலாம், ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க, கட்டட் ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு க்ளீன் ஃபாயில் போட்டு ரேப் பண்ணி அழகாக கொடுத்துருக்காங்க. நம்ம கடைசியாக எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணி அதுக்கான மார்க்ஸ் எவ்வளோன்னு கொடுக்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து ஒரு ஷவர்மா ரோல் கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பெருசுன்னு சொல்லிட முடியாது, சின்னதுன்னு சொல்லிட முடியாது, மீடியமான சைஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல குட்டி பாக்ஸில் ஒரு டீசெண்டான சைஸில் ஒரு பார்பிக்யூ, அவங்களோட ஜைத்தூன் பார்பிக்யூ சிக்கன் கொடுத்துருக்காங்க. நல்ல வாசமாக இருக்குது. ஓப்பன் பண்ணோடனே அந்த பார்பிக்யூ வாசம் தூக்குது. நல்லா ஸ்பைஸியாக மசாலாலாம் போட்டு செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து ஹலீம், மட்டன் ஹலீம் வச்சுருக்காங்க. ஸோ இதையும் நம்ம வந்து எப்படி இருக்குதுன்னு கடைசியாக டேஸ்ட் பார்த்துடலாம். நோன்பு திறந்துட்டு அதுவும் எனக்கு இதெல்லாம் பார்த்துட்டே இருக்க முடியல. நம்ம சீக்கிரமாக ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். நம்ம ஹலீம் வந்து அந்த கன்சிஸ்டன்சி வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அது நல்லா இருக்குமா இல்லையான்ட்டு. ஸோ ஃபைனலாக இதை நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒன்றுத்தில் வந்து பாயசம்னு நினைக்கிறேன், பால் பாயசம் மாதிரி இருக்குது. அது ஒரு ஸ்வீட் ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்து அவங்களோட ஜைத்தூன் மயோனைஸ். இது என்னன்னு தெரில, தக்காளி சட்னி மாதிரி என்னமோ இருக்குது. கடைசியாக டேஸ்ட் பண்ணலாம் இது என்னன்ட்டு. இப்போ அடுத்து வந்துட்டு வாழை இலை போட்டு என்ன வச்சுருப்பாங்க, எஸ் கிளி பரோட்டான்னு நினைக்கிறேன். இது அவங்களோட கிளி பரோட்டாவும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். இது வந்துட்டு ஒரு அரேபியன் ரைஸ் மாதிரி இருக்குது.
அந்த மந்தி ரைஸ் அதெல்லாம் வரும்ல அந்த மாதிரி நினைக்கிறேன். நல்ல ஒரு பாஸ்மதி ரைஸில் நல்லா உதிரியாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் வந்துட்டு 2 சின்ன சின்ன பீஸ் சிக்கன் பீஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், சிக்கன் தான். ஸோ அது வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இவங்க ஒரு மீல் பாக்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. ஸோ இப்போது எல்லாத்தையுமே எடுத்து வெளியே வச்சாச்சு. ஸோ இதுதான் அவங்களோட பேக்கிங். நல்லா எல்லாத்துக்குமே அதுக்கு தகுந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. அவங்களோட பிரான்ச்சஸ் வந்து சென்னை, பெங்களூர், மதுரை, ஆம்பூர், அப்புறம் கத்தார்லலாம் இருக்குது. எனக்கு இன்னும் இந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னே தெரியல. ஸோ ஓகே, அவங்களோட பேக்கேஜிங் வைஸ் பார்த்தா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எதுவுமே ஸ்பில் அவுட் ஆகலை, எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே கிடையாது, நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஒன்று ஒன்றா நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ நவ் வி வில் ஸ்டார்ட் வித் அவர் டேட்ஸ். பிளாக் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்ன பிளாக் டேட்ஸில் என்ன வித்தியாசம், எல்லாம் ஒன்று தான் நினைக்கிறீங்களா? ஸோ அதையும் அவங்க எப்படி குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு அவங்களுக்கு சொல்லணும்ல. ஆனால் நான் நினச்ச மாதிரியே இது பிளாக் டேட்ஸா இல்லை கட்டையான்னு தெரில, காஞ்ச கட்டை மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். வந்து கட்டட் ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா க்ளீனாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஃப்ரூட்ஸையும் வாஷ் பண்ணிட்டு தான் கட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 4 வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. பப்பாயா, பைனாப்பிள், மஸ்மெலன், அப்புறம் கிரேப்ஸ், க்ரீன் கிரேப்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, ஃப்ரூட்ஸில் என்ன டேஸ்ட்டு? ஆஸ் யூஷுவல் ஃப்ரூட்ஸ் டேஸ்ட்டு தான். நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் அவங்க சமோசா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது என்ன சமோசான்னு வேறு தெரியல. ஓ, இது ஒரு நான்வெஜ் சமோசா, சிக்கன் சமோசா, சிக்கன் கீமா போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாவ், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சமோசா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, செம்ம சூப்பராக இருக்குது சமோசா. உள்ளே நல்லா நிறைய சிக்கன் ஸ்டஃபிங்ஸ், அப்புறம் பீஸ், அப்புறம் பொட்டேட்டோஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்குது சமோசா, உண்மையிலே வேறு லெவல். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஷவர்மா ட்ரை பண்ணிடலாம். ஜைத்தூனில் யார் யாருக்கெல்லாம் ஷவர்மா ரொம்ப பிடிக்கும்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்கெங்கெல்லாம் மயோனைஸ் நல்லாயிருக்கும் அங்கெல்லாம் கண்டிப்பாக ஷவர்மா ஹிட்டு தான். ஸோ ஜைத்தூன் மயோனைஸையும் பற்றி சொல்ல வேண்டாம், ஷவர்மாவை பற்றியும் சொல்ல வேண்டாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஷவர்மா செம்ம டேஸ்ட்டு. உண்மையிலே ஃபில்லிங்ஸும் நிறைய வச்சுருந்தாங்க. சைஸ் வைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக வச்சுட்டாங்க, ஆனால் உண்மையிலே நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு ஷவர்மா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹலீம் டேஸ்ட் பண்ணிடலாம், மட்டன் ஹலீம். இது கொஞ்சம் ஆறி போயிடுச்சு, கொஞ்சம் சூடாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ தி கன்சிஸ்டன்சி நல்ல சூப்பரான ஹலீம் கன்சிஸ்டன்சி வந்து இப்படி தான் இருக்கணும். இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக நிறைய மட்டன் போட்டு ஃபுல்லாக நம்ம சாப்பிட மட்டன் பீசஸும் சரி, அந்த சங்க்ஸ் ஆஃப் மட்டன்ஸ் அது வந்துகிட்டே இருந்துச்சு. உள்ளே ஒரு லெமன் வேறு புதைச்சி வச்சுருக்காங்க, அதை நம்ம லைட்டாக ஸ்க்வீஸ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. பட் வந்து ஹலீம் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும். இது இன்னும் கொஞ்சம் சூடாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் எனிவே நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து ஹலீம் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. இது நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட பார்பிக்யூ சிக்கன் டேஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி மயோனைஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். எனக்கு வந்து இந்த கார்லிக் ஃப்ளேவரில் இருக்கிற அந்த தூம் சாஸ் மாதிரி இருக்கும்ல, கார்லிக் அரேபியன் மயோனைஸ், அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி இருக்குமா தான் நான் எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலுமே யோசிச்சுட்டே இருப்பேன். ஸோ ஜைத்தூனை பொறுத்த வரைக்கும் அந்த டவுட்டே வேணாம், வேறு லெவலில் இருக்கும். நல்ல சூப்பர் க்ரீமியாக இருந்துச்சு. இது தக்காளி சட்னின்னு நான் சொல்லியிருந்தேன், இது உண்மையிலேயே தக்காளி சட்னி தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல, டேஸ்ட் அப்படி தான் இருந்துச்சு. இது என்ன சாஸ்ன்னு தெரியல. சரி, நம்ம இப்போ பார்பிக்யூ வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். ஜைத்தூனில் வந்து பார்பிக்யூ பற்றி சொல்லவே வேணாம், ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோட, அந்த டேங்கினஸோட, நல்லா மசாலாலாம் நிறைய போட்டு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த பார்பிக்யூ ஃப்ளேவர் கொஞ்சம் கூட மிஸ் ஆகாமல் இருந்துச்சு. நம்ம வந்து டைரெக்டாக ஜைத்தூன் ரெஸ்டாரண்ட்க்கு விசிட் பண்ணி பார்த்தோன்னா அவங்க வந்து டிஸ்பிளேலே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. ஜைத்தூன் ஸ்பெஷல் பார்பிக்யூஸ், இட்டாலியன் பார்பிக்யூஸ், அப்புறம் எகிப்தியன் பார்பிக்யூஸ், லேம் பார்பிக்யூஸ், அப்படி சொல்லிட்டு என் நம்பர் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கும். பட் நம்மளுக்கு வந்து இஃப்தார் பாக்ஸில் ஒரே ஒரு சிக்கன் பார்பிக்யூ தான் வச்சுருக்காங்க. சரி ஓகே, பரவாயில்ல. இப்போ வந்து நம்ம கிள்ளி பரோட்டா வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். அவங்களோட பரோட்டா சால்னா அப்படி எப்படி இருக்குன்னு வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். எனக்கு வந்துட்டு 2 லேயர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க, 2 பரோட்டா வச்சுருக்காங்க. அப்புறமா சிக்கன் கிரேவி வந்து
போட்டிருக்காங்க 2 லேயர்ஸ்லேயுமே. பரோட்டா வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அது ஏன்னு தெரியல, ஆறி போனனாலையா இல்லை அவங்க பரோட்டாவே அப்படி தானான்னு தெரியல, கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. பட் இதில் இன்னும் பெரிய ஸ்பெஷலாக எனக்கு ஒன்றும் ஃபீல் ஆகலை. பட் ஃபில்லிங்காக இருந்துச்சு. பட்டு டேஸ்ட் வைஸ் வந்து பிரமாதமாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், நம்மளோட அரேபியன் ரைஸ் வந்து மீல் பாக்ஸ் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். எனக்கு வந்து என்ன தான் நிறைய வச்சாலுமே இந்த மாதிரி ஒரு பிரியாணியோ இல்லை மந்தி ரைஸோ இல்லை கப்ஸா பிரியாணியோ ஏதோ ஒன்று இது மாதிரி வச்சா தான், நல்லா பாஸ்மதி ரைஸில் வச்சா தான் ஒரு ஃபில்லிங்காக இருக்கும் எனக்கு. ஸோ இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். நல்லா வாசமாக இருந்துச்சு இந்த ரைஸும் சரி. நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் அந்த ரைஸ் வந்து கொஞ்சம் விதையாக இருந்துச்சுன்னா பிடிக்காது, உதிரியாக இருந்துச்சுன்னா பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்க. பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேக்ஸிமம் நிறைய பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு அந்த மாதிரி இருந்தால் பிடிக்காது. அதே மாதிரி இந்த ரைஸும் நல்ல டேஸ்ட்டாக ஃப்ளேவராக இருந்துச்சு. சாஃப்ரான் சம்திங் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் நல்லா இருந்துச்சு, ஏதோ ஒரு ஃப்ளேவர் வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அந்த ரைஸில் ஸ்பைசஸ்லாம் போட்டு குக் பண்ணியிருக்காங்க. இந்த சிக்கனுமே நல்லா இருந்துச்சு. இது வந்து பார்பிக்யூ சிக்கன் மாதிரி இல்லை, இது வந்துட்டு சிக்கன் 65 வந்து மேலே வச்ச மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் நிறைய மசாலாவாக இருந்துச்சு, குட்டியாக உள்ளே கொஞ்சம் சிக்கன் இருந்துச்சு. ஸோ அடுத்து வந்து இது வந்து பால் பாயசம். இந்த பாயசத்தை பற்றி லிட்ரலாக சொல்லணுன்னா, பாலில் தண்ணி கலந்துருக்காங்களா இல்லை தண்ணியில் பாலில் கலந்துருக்காங்களான்னு தெரியாத அளவுக்கு ஒரு பாயசம். இந்த பாயசம் அவங்க வச்சதுக்கு வைக்காமே இருந்திருக்கலாம். ஏதோ பாயசம் பத்தலன்னு தண்ணி ஊற்றி கொடுத்த மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. நம்ம வீட்டில் செய்கிறதெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், ஒரு க்ரீமியாக இருக்கும். ஏதோ பேருக்குன்னு பாயசம் கொடுத்துருக்காங்க, இதுக்கு அவங்க வைக்காமே இருந்திருக்கலாம். பேசிக்கலி ஐ எம் அ டெசர்ட் லவ்வர், அதான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், அதை நல்லா இல்லைண்டவும். சரி, ஓகே, இவ்வளோ தான் நம்ம மீல் பாக்ஸ். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணியாச்சு, உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்லிட்டேன். ஸோ இப்படி தான் இருந்துச்சு. 449 ருபீஸ்க்கு இது ஒர்த்தா இல்லையான்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது ஒர்த்துன்னு பட்டுச்சுன்னா என்கிட்ட கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லை 449க்கு இது வேஸ்ட் ஆஃப் மணி, நாட் வேல்யூ ஃபார் மணின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் அதையும் தயவு செஞ்சு கமெண்ட்டை சொல்லுங்கள். ஸோ பார்க்குற நிறைய பேருக்கு வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ நம்ம வந்து இப்போ 1 by 1 சொல்லிடலாம். பிளாக் டேட்ஸுங்கிற பேரில் ஒரு கட்டை கொடுத்துருந்தாங்க. அப்புறம் 4 ஃப்ரூட்ஸை கட் பண்ணி போட்டு கட்டட் ஃப்ரூட்ஸ்னு கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இந்த சிக்கன் கீமா சமோசா செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்பிக்யூ சிக்கன் பற்றி சொல்லவே வேண்டாம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்ல மசாலாவோட டேங்கியாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் ஒர்த்து தான். ஹலீம் பிடிச்சவங்களுக்கு இது பிடிக்கும், எனக்கு சுமாராக பிடிச்சிருந்துச்சு. பட் அவங்க ஹலீம் பற்றி குறை சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு அந்த ஸ்பைசஸ் ஃப்ளேவர் இருக்குல்ல, பட்டை கிராம்பு, அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் டாமினண்ட்டாக தெரிஞ்சிச்சு. ஷவர்மா வேறு லெவலில் இருந்துச்சு. மைனஸ் நல்லா இருந்துச்சுங்கிறனால ஷவர்மாவும் கண்டிப்பாக ஹிட்டு தான். அரேபியன் ரைஸ் அமேசிங்காக இருந்துச்சு. ரைஸோட டெக்ஸ்டர் கன்சிஸ்டன்சிலாம் நல்லா இருந்துச்சு. கிளி பரோட்டா ஆவரேஜாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ தான் அவங்க கொடுத்தது. அவங்க கொடுத்த எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். என்னோடய ஏலியனும் ஹலீம் சாப்பிட்டு அவனோட ஃபாஸ்டிங்கையும் ஃபினிஷ் பண்ணிட்டான். இதை முடிச்சுட்டு நான் அடுத்து எங்கே போகிறேன், என்ன பண்ணுறேங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அதை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஷீரூஸ் டைனிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். Until then, it's bye from your Sheeru's Dining, your fooding destiny. Bye guys.